ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த மல்லி வந்து எப்பா இப்போ தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமூச்சு விட்டால் அதுக்குள்ளே பெரிய பிரச்சனை. அது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். வெண்பா காணாமல் போனது தான். அந்த வெண்பா காணாமல் போனதுக்கு நான் காரணமாக இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் வெண்பா கிடைக்காம போகிறதுக்கு வேணால் நான் காரணமாக இருப்பேன். இப்போ உன்னையும் விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஒரு கொடூரமான பார்வையை பார்க்குறாங்க நம்ம மல்லியை. மல்லி இருந்துக்கிட்டு என்னடா இது, இவ வேற ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்கா, நம்மளே நம்ம பொண்ணை காணோம் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அதுக்கப்புறம் மல்லி விஜய் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பக்கம் தேடி போகிறாங்க. வெண்பா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திடீர்னு மல்லிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர். அவங்க வந்து எங்கே நீங்கள் மல்லி பேசுகிறீங்களா, உங்கள் பொண்ணு வந்து இங்கே தான் குடோனில் இருக்கா, அவள் வந்து என் அம்மா நம்பர் இதுதான், என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ நல்லதுங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, கடவுள் மாதிரி என் பொண்ணை காப்பாற்றுனீங்க, தயவு செஞ்சு அங்கே இருங்க, என் குழந்தை வந்து எங்கேயாச்சும் ஓடிட்டு போகிறா, அவளுக்கு பசிக்க ஏதாச்சும் வாங்கி கொடுங்க, கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா சீக்கிரம் வாமா, தொண பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பதறி அடிச்சுக்கிட்டு உளுந்து எழுந்து கடன்னு ஓடுறாங்க நம்ம மல்லி. ஏன்னா வெண்பா கிடச்சிட்டான்னு சொல்லணுமே, அதுக்கு மேலே வேறு என்ன சந்தோஷம் இருக்குது, அதனால தான். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா வெண்பாவை காணோம். அந்த இடமே வெறிச்சோடி போயிருக்கு. ஐயோ நமக்கு ஃபோன் பண்ணவங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. அப்போவும் அவங்களுக்கு யாருன்னு தெரியல, அது புது நம்பரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே நம்பர்லேருந்து கால் வருது. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேறு யாரும் நம்ம ராஜேஸ்வரி தான். என்ன மல்லி அப்படியே வெண்பான்னு சொன்னதுமே அப்படியே துள்ளி குச்சி ஓடி வந்துட்டேன். அவ்வளோ பாசமா உனக்கு, அடடடடடடா தாங்க முடியலடா சாமி, இந்த அம்மா பொண்ணு அலப்பறிய. நான் கூட எத்தனையோ டிவி ட்ராமாலெல்லாம் பார்த்துருக்கேன். அம்மா பொண்ணு பாசம்னா அப்படியே உயிரை விடுவாங்க, அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசத்தை வச்சுருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உன்ன மாதிரி ஒரு கேக் மாதிரியே நான் பார்த்ததில்ல சாமி. வெண்பான்னு சொன்னாலே அப்படியே உயிரை விடுற. இது எல்லாமே அந்த பணத்துக்காக தான் நீ செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். ஆனால் நீ நடிக்கிற எப்படி அப்படியே மற்றவங்களுக்கு உன் மேலே கொஞ்சம் கூட டவுட்டே வராத மாதிரி நடிக்கிற பார்த்தியா, அங்கே இருக்க நீ. ஆனால் நான் வந்து உன்னை நம்ப மாட்டேன், ஏன்னா நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு போட்டோன்னு எனக்கு தெரியும், இதுக்கு மேலே நான் உன்னை நம்புவோன்னு நினைக்காத அப்படின்னு சொல்ல. இப்போ எதுக்காக என்னை இங்கே வர சொன்னேன், என்ன தான் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்ல. நானும் உன்னை இந்த வீட்டிலேருந்து எப்படியெல்லாம் துரத்தலாம், என்னெல்லாம் பண்ணி உன்னை வீட்டை விட்டு அடித்து துரத்தலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் பண்ணேன். ஆனால் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் நீ வந்து இப்போ சாவ போகிற இல்லையா, அதனால நீ வந்து என்ன பண்ணாலும் அந்த பிரச்சனைலேருந்து மீண்டு வந்துடுவ. ஆனால் அவனை கொலை பண்ணிட்டா அதுக்கப்புறம் உயிரோட வருவியா, வரமாட்டேன்ல. அதுக்கப்புறம் நானும் நிம்மதியாக இருப்பேன், நீயும் நிம்மதியாக இரு. எதுக்காக என்னை டென்ஷன் பண்ணுற சொல்லு. நானும் எத்தனை நாளைக்கு தான் உங்ககிட்ட மண்டிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டு நானும் எத்தனை வேண்டாம் அசிங்கப்படுறது சொல்லு. நீ அப்படி எனக்கு அப்படி டஃப் கொடுக்குற மாதிரி எப்போ பார்த்தாலும் எனக்கு அப்படியே அசிங்கப்படுத்துறன்ற பேரில் நீ ஒரு இது பண்ணுற பார்த்தியா, எனக்கு வரும் வர பாத்திரம் அப்படியே ஒரு கட்டப்பாறை எடுத்துனது சொயின்னு உன் கழுத்தில் குத்தி உன்னை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வரும். ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாமே ஆதாரம் இல்லையா, ஏதாச்சும் ஒரு ஆதாரம் மாட்டிக்கிட்டு யாராச்சும் என்னை கைது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்னை ஜாமீன் எடுக்கக்கூட யாரும் வரமாட்டாங்களே, அதனால தான் நான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிடிங்கடா அவளை அப்படின்னு சொல்லிட்டு 2 அடியாளங்களை வந்து வர வச்சு அதுக்கப்புறம் மல்லியை பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கத்தி எடுத்து சதுக்குன்னு அவன் குடலை குத்துறாங்க. ரத்தம் அப்படியே பீறிட்டு வருது, சல ஒழுகுது. அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் வாழ்க்கையில் இருந்த பெரிய எதிரி, முதல் எதிரி நீ தான். அதுவும் இல்லாமல் உனக்கு எதிரிலாம் சொல்ல முடியாது, எல்லாம் எனக்கு எதிரியாக இருக்கிறது கூட தகுதி இல்லை. ஆனால் உன்னை கொன்னாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்ததுனால உன்னை கொண்டுட்டேன், சாரி. போய் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இரு, கொஞ்ச நாள் பொறு. நீ அங்கே தனியாக இருக்கன்னு ஃபீல் பண்ணாத, உன் பின்னாடியே விஜய் வருவான். அதுக்கப்புறம் நீ பெக்காத ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, உன்னுடைய வளர்ப்பு மகள் வெண்பா, அவ வருவா. அப்படியே ஒவ்வொருத்தரையும் பின்னாடி அமுச்சு விட்றேன். நீ ஏன் ஃபீல் பண்ணுற, தனியாக இருக்கன்னு ஒரு நிமிஷம் கூட ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனத்துக்கே வில்லி மாதிரி பேசிகிட்டு இருக்க நம்ம ராஜேஸ்வரி அடுத்து என்ன கொடூரமாக பண்ண போகிறா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.